ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் முடிச்சதுமே அஸ் அ ஃப்ரெஷராக நான் வந்து ஒரு 1.5 to 2.5 lakhs வரைக்கும் இனிஷியல் பேக்கேஜாகவே வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ வீடியோ வந்து டில் த எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் போயிட்டு இந்த ஒரு 1.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா மாதிரியான சம்பளம் வாங்கணும் அப்படின்னா, அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டயர் 1 கம்பெனிஸை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது டாப் MNC கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோட ஸ்க்ரீன்லேயுமே உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட், அமேசான், கூகுள், என்விடியா, சாம்சங், இஸ்ரோ, ஃபேஸ்புக், டெலாய்ட், இந்த மாதிரியான வேர்ல்ட்ஸ் டாப் MNC கம்பெனிஸ், டாப் மோஸ்ட் ரெப்யூட்டட் MNC கம்பெனிஸில் போயிட்டு எப்படி பிளேஸ் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனிஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் MNC கம்பெனிஸ், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கம்பெனிஸ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். இப்போ எடுத்த சர்வே படி இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் MNC கம்பெனிஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 10,000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான டாப் மோஸ்ட் MNC கம்பெனிஸ்லாம் போயிட்டு நீங்கள் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட் அந்த கம்பெனிஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, கூகுள் வந்து இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரை வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலோட டெஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஜேடின்னு சொல்லுவாங்க, ஜாப் டெஸ்கிரிப்ஷன். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் கீ ஸ்கில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கீ ஸ்கில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். உங்களோட ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸில் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்கில் வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ப்ராப்பரான ஒரு குட் ரெஸ்யூம் அப்படிங்கிறது ரெடி ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களை அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரியான கம்பெனிஸில் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுறது கோடிங் நாலேஜ் தான். ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க, கோடிங் நாலேஜ்னு சொல்கிறாங்க, லாங்குவேஜஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்ன இருக்குது, எதெல்லாம் வந்துட்டு நான் படித்தா கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பேசிக் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்மீடியேட் இருக்குது, அதுக்கப்புறம் ஹை லெவல் லைக் உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிற மாதிரியும் இருக்குது. ஸோ நான் வந்து காமனாக எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுற விஷயம்னு பார்க்கும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு பைத்தான் இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட், C++. ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து கொஞ்சம் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கும் போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு அஸ் அ ஃப்ரெஷராகவே இந்த மாதிரியான கம்பெனிஸில் போயிட்டு, அதுவும் மல்டிநேஷனல் MNC கம்பெனிஸில் போயிட்டு உங்களால் ஈஸியாக வந்துட்டு பிளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் நான் பிளேஸ் ஆகிறதுக்கு இந்த லாங்குவேஜஸ்லாம் தேவை. ஸோ இந்த லாங்குவேஜஸை நான் எங்கே போய் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸுமே உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். பிகாஸ் இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஒவ்வொரு எடுடெக் கம்பெனிஸ் அப்படிங்கிறது பில்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்கும். நான் எந்த பிளாட்ஃபார்மில் போயிட்டு நான் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்கிட்டா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி. ஸோ பர்சனலாக என்னோட சஜஷன் பார்க்கும்போது, ஒரு ரெப்யூட்டட் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறீங்க, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த மாதிரியான MNC கம்பெனியில் ஈஸியாக உங்களால் நுழைய முடியும். ஸோ என்னோட சஜஷன் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வேவ் மாதிரியான எடுடெக் கம்பெனியில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரியான கம்பெனிஸில் நுழையிறதுக்கு, உங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே கிராக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தான ஒரு வே அப்படிங்கிறது என்னோட சஜஷன். பிகாஸ் அவங்க வந்து டேரெக்டாக உங்களுக்கு IIT, IIM, NIT மாதிரியான ஒரு டாப் யூனிவர்சிட்டிஸோட கிராஜுவேட்ஸை வச்சு உங்களுக்கு இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையுமே உங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஈஸியாக உங்களால் ஒரு ஹை லெவல் ஒரு கம்பெனியில் போயிட்டு பிளேஸ் ஆக முடியும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க, உங்களோட ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், உங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜஸ் எல்லாத்தையுமே. ஸோ தட் என்னோட சஜஷன் பார்க்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் வேவ் மாதிரியான எடுடெக் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் மேக்கிங். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்காக நம்ம வந்து ஒரு ஜாபை தேடக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுற ஒரு இடமும் இதுதான். ஏன்டா நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருக்கேன், எதுக்காக நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகாமல் இருக்கேன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கீனாக வாட்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ எப்படின்னு வந்து நீங்கள் ஒரு ரெஸ்யூம் மேக் பண்ணணும், ஒரு ரெஸ்யூம்னா எப்படி இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர்ட் வே எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நீங்கள் அந்த வீடியோ வந்து ஒரு டைம் பார்க்கும்போது ஹவு டு மேக் ரெஸ்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ பெரிய MNC கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருந்தால் மட்டும்தான் என்னால் வேலைக்கே போக முடியும், கம்யூனிகேஷன் எனக்கு வந்து நல்ல கோடிங் நாலேஜ் இருக்குது பட் கம்யூனிகேஷன் இல்லை, அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கும் போது டே பை டே அதையுமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது அது ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் ஆட் ஆன் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ ஃபைனல் ஒன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா இப்போது நீங்கள் கூகுள் எடுத்துக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து ஒரு பக் இருக்கும் கண்டிப்பாக. அந்த பக்கை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த கம்பெனிக்கே நம்ம டேரெக்டாக மெயில் பண்ணும்போது அது ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ரிவார்ட் ப்ளஸ் அவங்க வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஜாப் ஆஃபருமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணி பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ்குள்ளே போன கேண்டிடேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸோட பேரண்ட் கம்பெனியான மெட்டாவில் போயிட்டு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஷார்ட்கட்டுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இதே மாதிரி கோடிங் நாலேஜஸ் வந்து நீங்கள் என்னென்ன இருக்குது, ஸோ ப்ராப்பரான ரெஸ்யூம் பில்டிங் எல்லாமே பண்ணி நீங்களும் கோடிங் நாலேஜஸ் எல்லாமே ப்ராப்பரான வேலை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கும் இருக்குது. ஸோ அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாதிரியான சம்பளம் வாங்குறதுக்கு பேசிக்கான நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, குவரிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க இல்லை முடிக்க போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னும் வேறு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீடடாக இருக்கும். லைக் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இந்த விஷயங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது ரிலேட்டடாகவே நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.